பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, கோயம்புத்தூருக்கு. அதில் வந்து தமிழ்நாடு விவசாய வேளாண்மை திட்டம் அதை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கார். அப்போ ஒரு பிரதமர் வந்திருக்கும்போது அவரை நம்ம எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க நம்ம பாஜகவுக்கு நமக்கு எதிர்ப்பானது, அதனால் மோடியை வந்து நம்ம வரவேற்க போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா மோடி வந்து ஒரு பாஜகவின் தலைவராக இங்கே வரல, ஒரு நாட்டின் பிரதமராக வந்திருக்கார். அப்போ ஸ்டாலின் அவர்கள் அவரை வரவேற்க போகலை. இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்த பழைய இதுங்கள்லையும் தமிழ்நாட்டுக்கு வந்த போதெல்லாம் ஸ்டாலின் மந்திரி யாரையாச்சும் அனுப்பிடுறாரு ஒழிய அவர் வந்து வரவேற்க போகவில்லை. ஒரு பிரதமர் வர்றாரு, ஒரு முதலமைச்சர் நீங்கள் போனீங்கன்னா அவருக்கு வந்து நாளைக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் வந்தால் நாளைக்கு வெள்ள ஒன்று வரணும்னு போவீங்க, 4000 கோடி கேட்பீங்க, 4000 கோடினா ஒரு 3000 கோடியாச்சும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வெள்ள நிவாரணம் கேட்குறீங்க, 50 கோடி கொடுக்குறாங்க, 100 கோடி கொடுக்குறாங்க, கத்துறீங்க. ஏன் கத்துறீங்க? பாருங்கள், எங்களுக்கு தமிழ்நாடை வஞ்சிக்கிறாரு. தமிழ்நாடை ஒன்றும் வஞ்சிக்கிற சைக்காலஜி உங்களுக்கு தெரியல, மனோதத்துவம் உங்களுக்கு வீக்கு. வெளியே போஸ்ட்டில் இருக்கிறவங்கள நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும், இல்லைன்னா எதிரியாக ஆக்கிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணுறீங்க? தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. நீங்கள் தனிப்பட்ட ஸ்டாலின் என்ற மனிதராக இருந்தால், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பிரதமரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் மக்களுக்காக நீங்கள் பணிஞ்சு போகணும். அப்போ தான் மக்கள் நல திட்டங்களுக்கு மத்திய அரசிலிருந்து பணம் வரும்.